அமைச்சர் கீர்த்தனா, ராஜ்மோகன் ரெண்டு பேரும் மிகப்பெரிய சிக்கல்ல மாட்டி இருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் தாவேகா ஆட்சிக்கு வந்த பிறகு வெளிநாடுகளுக்கு பயணம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி வெளிநாடுகளுக்கு பயணம் போனப்ப அவங்க எந்த அனுமதியும் பெறவில்லை. அவங்க சட்ட விதிகளுக்கு மீறி சட்டத்துக்கு புறம்பாக வெளிநாட்டுக்கு பயணித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டை வெளியுறவுத்துறை கையில் எடுத்திருக்கு. அதிலும் குறிப்பா அவங்க எங்க போய் தங்கினாங்க, யாரு கூட எல்லாம் சந்திப்புகளை நடத்தினாங்க, அவர்களுக்கு அவர்களுடைய பயண செலவு எப்படி செலவு செய்யப்பட்டது, எவ்வளவு செலவு செய்தார்கள், யார் செலவு செய்தார்கள், இப்படி பல கேள்விகளோடு நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறது வெளியுறவுத்துறை. இரண்டு பேருமே அமைச்சர்களா இருந்தும் எப்படி விதிகளை மீறி வெளிநாடு பயணத்தை மேற்கொண்டார்கள் அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி அப்படிங்கிறது இப்போ எழுந்திருக்கு. விரிவாக பார்க்கலாம் என்ன நடந்திருக்கிறது, இவர்கள் என்ன மாதிரியான சிக்கலில் சிக்கி இருக்கிறார்கள், விரிவாக பார்க்கலாம். வணக்கம், இது தமிழ் குரல். நான் விவேகானந்தன். தாவேகா ஆட்சிக்கு வந்த பிறகு ராஜ்மோகன், கீர்த்தனா இரண்டு பேருமே பார்த்தோம்னா வெளிநாடு பயணங்களை மேற்கொண்டாங்க. கீர்த்தனா பார்த்தோம்னா முதலீடுகளை ஈர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி கொரியாவுக்கு பயணிச்சாங்க. கொரியாவுக்கு போயிட்டு அங்கிருந்து பார்த்தோம்னா அவங்க போட்டோலாம் ரிலீஸ் பண்ணாங்க. கொரியாவில் இருக்கக்கூடிய ஹூண்டாய் நிறுவனத்தோடு நான் ஒரு ஒப்பந்தத்தை முடித்து விட்டேன்னு சொல்லிட்டுலாம் அவங்க பதிவு போட்டாங்க. ஆக்சுவலாக அந்த ஒப்பந்தம் கடந்த ஆட்சியிலேயே ஃபைனலைஸ் செய்யப்பட்ட ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தை இவங்க போய் முடிச்ச மாதிரி எல்லாம் பதிவு போட்டாங்க. அந்த நிறுவன அதிகாரிகளோடு சேர்ந்து போட்டோ எடுத்து அதை ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறம் கொரியாவில் வேற வேற இடத்துலலாம் நாங்கள் போய் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக முயற்சி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பேட்டி கொடுத்தாங்க. பல நிறுவனங்களை சந்தித்து நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பெறுவதற்காக பேச்சுவார்த்தை நடத்தினோம் அப்படின்லாம் அவங்களே பேட்டி கொடுத்தாங்க. இன்னொரு பக்கம் அமைச்சர் ராஜ்மோகன் அவர் பார்த்தோம்னா அமெரிக்காவுக்கு பயணித்தார். அமெரிக்காவுக்கு போனப்ப அவர் உலகத்தமிழ் மாநாடு, அதாவது கடைசியா 2010 நடந்ததுன்னு நினைக்கிறேன், அந்த உலகத்தமிழ் மாநாடை மீண்டும் நடத்துவதற்காக விஜய் முதலமைச்சர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. அதனால அதை நடத்துவதற்காக ஆலோசிப்பதற்காக அரசு முறை பயணமாக நான் அமெரிக்கா செல்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய கல்வி முறைகள்ல என்னென்ன சீர்திருத்தம்லாம் செய்யலாம் அப்படின்னு நியூஜெர்சிக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களோடு நான் ஆலோசித்து பல விஷயங்களை இங்க கொண்டு வர போறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பில்டப் எல்லாம் கொடுத்தாரு. இந்த ரெண்டு பயணம், அமைச்சர் கீர்த்தனாவோட பயணமா இருக்கலாம், ராஜ்மோகனோட பயணமா இருக்கலாம், இது ரெண்டுமே அவர்களுடைய பர்சனல் பயணம் கிடையாது, தனிப்பட்ட பயணம் கிடையாது. ரெண்டுமே அரசு முறை பயணம், அமைச்சராக அவங்க பயணித்த பயணம். அப்ப இந்த பயணம் அப்படிங்கிறது அவங்களுடைய பர்சனல் பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி அவங்க செய்ய முடியாது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அவங்க ஒரு டூரிஸ்டாக அமெரிக்காவுக்கு போனாலோ அல்லது கொரியாவுக்கு போனாலோ அல்லது ஏதோ அவங்களுடைய சொந்த வேலைகளுக்காக போனாலோ அவங்க இதை அனுமதி வாங்கணும், வெளியுறவுத்துறை கிட்ட கேட்கணும், நோட்டிஃபை பண்ணணும், கிளியரன்ஸ் வாங்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. பர்சனல் பாஸ்போர்ட்டை வச்சு அவங்க போயிட்டு வந்துடலாம். ஆனால் அமைச்சராக அரசு முறை பயணமாக, கவர்மெண்ட் பயணமாக அவங்க வெளிநாடுகளுக்கு பயணித்தா அதுக்குன்னு நிறைய விதிகள் இருக்கு. அந்த விதிகளின்படி அவங்க நோட்டிஃபை பண்ணி கிளியரன்ஸ் வாங்கிட்டு அதன் பிறகு அஃபீஷியல் பாஸ்போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு, டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. அந்த பாஸ்போர்ட்டை மட்டும்தான் வச்சு அவங்க பயணிக்க முடியும். பர்சனல் பாஸ்போர்ட்டை வச்சு பயணித்தா அது மிகப்பெரிய சட்ட விதி மீறல். ஒரு மாநில அமைச்சராகவோ அல்லது உயரதிகாரியாகவோ யாராக இருந்தாலும், ஹோம் செக்ரட்டரியாகவோ அல்லது சீஃப் செக்ரட்டரியாகவோ யாராக இருந்தாலும் அவங்க அரசு முறை பயணமாக ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா அது டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் வழியாக மட்டும்தான் அவங்க போகணும். ஆனால் பர்சனல் பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி ராஜ்மோகனும் கீர்த்தனாவும் பயன்படுத்தி போயிருக்காங்க. ஏன் பர்சனல் பாஸ்போர்ட்டை அவங்க பயன்படுத்தி போனாங்க, அதன் பின்னாடி இருந்த காரணம் என்ன, நோக்கம் என்ன அப்படிங்கிற கேள்வி இப்போது பூதாகரமாக வெடிச்சிருக்குது. இவங்க ரெண்டு பேருக்கும் ஷோகாஸ் நோட்டீஸ் அப்படிங்கிறது வெளியுறவுத்துறையிலிருந்து அனுப்பப்பட்டிருக்கு. ரொம்ப குறிப்பா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கைட்லைன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, Ministers and government functionaries traveling overseas on official assignments should use either diplomatic or official passports depending on their eligibility. டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டையோ அல்லது அஃபீஷியல் பாஸ்போர்ட்டையோ தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. The use of personal passports for government approved visits is considered a violation of these norms. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பர்சனல் பாஸ்போர்ட்டை யூஸ் பண்ணால் அது மிகப்பெரிய வயலேஷன். அப்போ என்னென்ன பாஸ்போர்ட்லாம் இந்தியா அஃபீஷியல்ஸுக்காக பயன்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா,
இதில் மொத்தம் இந்தியா வந்து அஃபீஷியலாக 4 வகையான பாஸ்போர்ட்ஸ் வந்து வச்சிருக்கிறாங்க. இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களோட எலிஜிபிலிட்டி பொறுத்து அந்த பாஸ்போர்ட் வந்து கொடுக்கப்படும். அதில் குறிப்பாக ப்ளூ கலர் பாஸ்போர்ட் இருக்கு இல்லைங்களா, இது வந்து சாதாரணமாக எல்லா இந்திய குடிமக்களுக்கும் கொடுக்கக்கூடிய பாஸ்போர்ட். இது வந்து நம்மளுடைய பர்சனல் பாஸ்போர்ட். நம்ம டூரிஸ்டாக போனாலோ அல்லது படிக்கிறதுக்காக போனாலோ அல்லது பிஸ்னஸ் விஷயங்களுக்காக போனாலோ வேறு நாட்டுக்கு போகும்போது இந்த ப்ளூ கலர் பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி நம்ம போக முடியும். அடுத்தது 2வது ஒரு வகை இருக்குது. அது என்னன்னா ஒயிட் கலர் பாஸ்போர்ட். இந்த ஒயிட் கலர் பாஸ்போர்ட் யாருக்கு கொடுக்குறாங்கன்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து அஃபீஷியல் டியூட்டிக்காக வெளிநாடுகளுக்கு போனாங்கன்னா இந்த ஒயிட் கலர் பாஸ்போர்ட் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். 3வது மெரூன் கலர் பாஸ்போர்ட் ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் தான் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட். இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கு கொடுத்ததுக்கு பேர் அஃபீஷியல் பாஸ்போர்ட். டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் அப்படிங்கிறது மெரூன் கலர் பாஸ்போர்ட். அந்த பாஸ்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, இது வந்து டிப்ளமேட்ஸ் அண்ட் சீனியர் கவர்மெண்ட் ஃபங்க்ஷனரிஸ், டிப்ளமேட்டாக இருக்கிறவங்களோ அல்லது மூத்த அமைச்சர், பெரிய அமைச்சரவையில் இருக்கிறவங்க, அரசாங்க ஃபங்க்ஷனரிஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் வந்து கொடுக்கப்படும், மெரூன் கலர் பாஸ்போர்ட். இது இல்லாமல் ஆரஞ்சு கலர் பாஸ்போர்ட் ஒன்று இருக்குது. அது எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, இஷ்யூடு டு ஒர்க்கர்ஸ் ஹூ ரிக்வயர் இமிக்ரேஷன் செக் ரிக்வயர்டு கிளியரன்ஸ். எமிக்ரேஷன் செக் ரிக்வயர்டு கிளியரன்ஸ் அது சம்மந்தமாக ஒர்க்கர்ஸ் வந்து பயணிக்கிறவங்களுக்கு இந்த ஆரஞ்சு கலர் பாஸ்போர்ட் வந்து தரப்படும். அப்போ இந்த 4 வகையான பாஸ்போர்ட்டுக்கும் 4 மீனிங் இருக்குது. அப்போ இதில் வந்து பர்சனல் பாஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி அஃபீஷியல் விசிட்டாக இவங்க வேறு நாட்டுக்கு போனது அப்படிங்கிறது மிகப்பெரிய விதிமீறல். இதை வெளியுறவுத்துறை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கையில் எடுத்திருக்கு. ஏன் இந்த பாஸ்போர்ட்டுக்கு இத்தனை இது வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்தந்த பாஸ்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ப்ரிவிலேஜஸ் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி டாக்குமெண்டேஷன் இருக்கும். அதே மாதிரி இமிக்ரேஷனில் விசாரிக்கிறதெல்லாம் இருக்குல்ல. இப்போ நம்ம சாதாரண குடிமகனாக ஒரு நாட்டுக்கு போகிறோம்னா, ஏன் போகிற, அந்த நாட்டில் உனக்கு என்ன வேலை, அங்கே போய் எந்த ஹோட்டலில் தங்க போகிற, என்னென்ன பண்ண போகிற, அங்கே போய் யாரை மீட் பண்ண போகிற, இப்படி பல கேள்விகளை கேட்டு தொலைச்சி எடுப்பாங்க. புதுசாக ஒரு நாட்டுக்கு போகிறோம்னா அதில் ஏதாவது நம்ம சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது ரீசன் இருந்ததுன்னா உட்கார வச்சு இமிக்ரேஷனில் கொண்டு எடுத்துருவாங்க. அப்போ இதுக்காக வந்து இந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ப்ரிவிலேஜ் கொடுக்குற மாதிரியும் அதுக்கேற்ற மாதிரி டாக்குமெண்டேஷன் நடக்கும், அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து இமிக்ரேஷனில் ட்ரீட்மெண்ட் இருக்கும். இது மாதிரி வந்து பல விஷயங்களுக்காக இந்த பாஸ்போர்ட்ஸை இந்த வகைகளாக பிரிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் அப்படிங்கிறத வந்து கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் என்கேஜ்மெண்ட் இந்த பர்பஸ்க்காக வச்சிருக்கிறாங்க. அப்போ இதனால் என்ன ஆகும்னா, அவங்க வந்து அவங்களுடைய அஃபீஷியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படும். ஸோ இதெல்லாம் ஏன் இவ்வளோ இது வேணுமா, இவ்வளோ டைப் வேணுமா அப்படிங்கிறதுக்கு என்ன விதிகளில், சட்ட விதிகளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து இது வந்து டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ். இது வந்து வெளியுறவுத்துறை கொடுக்குது. ஏன் இதை கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு மாநிலத்தினுடைய அமைச்சர் ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு இன்னொரு அரசு சார்ந்த நபர்களையோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய வேற யார்களையோ சந்திக்கிறாங்க அப்படின்னா, அப்போ அவர் கவர்மெண்ட்டினுடைய ஒரு பார்ட்டாக போகிறாரு அப்படின்னும் போது அவர் வந்து இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கைக்கு முரணாக இல்லாதபடி அந்த பயணம் இருக்குது அப்படிங்கிற கிளியரன்ஸ் வந்து அவங்க எடுப்பாங்க. அதே மாதிரி அங்கே போனார்னா அவர் என்ன நிகழ்ச்சியில் கலந்துக்க போகிறாரு, எந்த நாட்டுக்கு போகிறாரு, அந்த எந்த நாட்டினுடைய அஃபீஷியலை அவர் பார்க்க போகிறாரு அப்படிங்கிற விஷயம்லாம் ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணப்படும். ஆனால் இங்கே கீர்த்தனா கொரியாவுக்கு போயிருக்கிறாங்க, அங்கே போய் ஒரு கம்பெனியை சந்திச்சிருக்கிறாங்க, அந்த கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட்டை சந்திச்சிருக்கிறாங்க. ஆனால் இது எதுவுமே அஃபீஷியலாக டாக்குமெண்ட் ஆகலை. ஏன்னா அவங்க பர்சனல் விசிட் மாதிரி போயிட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி எக்கனாமிக் கிளியரன்ஸ் இருக்குது. 2வது எக்கனாமிக் கிளியரன்ஸில் என்ன அப்படின்னா, இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸு கீழே வர்றது. இது இந்த பயணம் அவங்க போகிறாங்களா அஃபீஷியலாக, இதை யார் இதுக்கான செலவை ஏற்கிறாங்க. அப்போ இதில் வந்து அவங்க வந்து கொஞ்சம் வெளிநாட்டு கரன்சியை யூஸ் பண்ண போகிறாங்க இல்லைங்களா, அந்த கரன்சி, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கரன்சிங்கிறது இது எப்படி பயன்படுத்த போகிறாங்க, இதை யார் கண்காணிக்கிறது அப்படிங்கிற கிளியரன்ஸை அவங்க கொடுப்பாங்க. அடுத்தது 3வது இந்த எஃப்சிஆர்ஏ கிளியரன்ஸ்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, அவங்க வெளிநாட்டுக்கு போகிறாங்க, அங்கே வேற ஏதாவது நன்கொடை அவங்க பெறுறாங்க அப்படின்னா அது இந்திய அரசினுடைய அந்த எஃப்சிஆர்ஏ சட்டத்தின் கீழே அதுக்கு பொருந்துற வகையில் தான் அந்த நன்கொடை பெறப்படுதா அப்படிங்கிறதெல்லாம் உறுதி பண்ணுறதுக்காக ஒரு அஃபீஷியல் விசிட்டாக போகும்போது இந்த காரணங்களுக்காக இந்த நடைமுறையெல்லாம் விதிகளாக வச்சிருக்கு. அப்போ இந்த விதிகள் எதுவுமே இவங்களோட பயணத்தில் ஃபாலோ பண்ணப்படலை. இவங்க எதுக்காக போனாங்க,
யாரை சந்திச்சாங்க, இவங்களுக்கு யார் செலவு பண்ணாங்க அப்படிங்கிற எந்த தகவலுமே டாக்குமெண்ட் ஆகலை. காரணம், இவங்க பர்சனல் பாஸ்போர்ட் வழியாக பர்சனல் விசிட் மாதிரி ஒரு அஃபீஷியல் விசிட் போயிட்டு வந்திருக்கிறாங்க. இது பெரிய சட்ட சிக்கலாக இன்னைக்கு மாறி இருக்கு. இப்போ இதுக்கு இவங்க பதிலளிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஒருவேளை இந்த பதில் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா என்ன நடவடிக்கையை வெளியுறவுத்துறை எடுக்க போகிறது அப்படின்லாம் மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு. 2 அமைச்சர்களும் தங்கள் பயணத்தின் மூலமாக இப்போது பெரிய சட்ட சிக்கலில் சிக்கியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு முக்கியமான செய்தியாக மாறி இருக்கு.